இந்த சிறிய வெகுமதியை நாம் வரவேற்கிறோம். அடுத்தபடியாக அடுத்தபடியாக பாலகிருஷ்ணன் சர்ஜிக்கல் இன்ஸ்பெக்டர் அவர்கள் மத்தியில் வந்து பணித்து அடுத்தபடியாக ஜெபராசா ஸ்பெஷல் எஸ்யா போலீஸ் அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக கலையரசி மேடம் ஹெல்த் கான்ஸ்டபிள் வந்திருக்கிறார்கள். உண்மையிலே சொல்லப்போனால் சமூகத்திற்கு தேவையான நல்ல காரியங்களை இன்றைக்கு உங்களுக்கு மத்தியில் சொல்ல வந்திருக்கிறார்கள். சரியா? விழிப்புணர்வு இல்லையா? ஒரு வாலிப சகோதரி உலகத்திலே எவ்விதமாக நடக்க வேண்டும். போதை வஸ்து இருந்தாலும் சரி, உணர்சீலங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், வே ஆஃப் இல்லையா பார்வைகள், உங்களுடைய நடத்தைகள் எல்லாம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி உண்மையிலே இன்றைக்கு குமரி மாவட்டத்தில் உள்ள எஸ்பி சார் அவர்கள் நல்ல ஒரு முயற்சி எடுத்து வருகின்றார்கள் என்பது பாராட்டக்கூடியது. அவர்களை நாம் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலே இன்றைக்கு இவர்கள் நம்மத்தில் வந்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். அவர்களை நாம் வாழ்த்துகிறோம். நிச்சயமாக அன்புக்குரிய அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஸ்டைல், வே ஆஃப் பிஹேவியர், வே ஆஃப் ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங் வந்து முன்னதுபடி இல்லையா இந்த காலத்து முறைப்படி இருந்தாலும் இதை நீங்கள் சீர்படுத்தின்னு சொன்னால் நிச்சயமா நல்ல பிள்ளைகள் இல்லையா. செகண்ட்லாம் இருக்கும் நல்ல பையன், நம்மளும் நல்ல பையன் அப்படிதானா? ஆனால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க முதல்ல வெற்றிமா. அதனால இந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் ஐடியா கிடையாது. மெடிக்கல் ஃபீல்டு போகிறோம், ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கும். சரியா? நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணாங்க ஐயா சார், ஐயா சார் எல்லாரும் நான் நல்ல அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்ல கதைகள்லாம் சொன்னாங்க. அதனால நல்ல பேசணும். அதனால இதை நீங்கள் ஏற்றுக்கணும். மாட்டேன் நிர்விச்சாரமாக இருக்கணும். போன உடனே செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். சும்மா அந்த அன்னைக்கெல்லாம் ஏற்படும். நான் நீ பாப்பான்ட்டு ஒன்று எத்தனை தடவை ஒன்றை பார்த்து தெரியுமா? இப்படிலாம் இருக்கக்கூடாது. தெரியாமல் நீங்கள் செய்கிறீங்க இந்த காரியங்கள். சரியா? அதனால நல்லா படிக்கணும். இல்லை ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, எதுக்கு உங்களுக்காக வேண்டியதான். அதனால நல்ல குணமும் நீங்கள் வாழ்க்கையை ஏற்றுக்கணும். இருந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி இங்கே வந்த உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நன்றி. தம்பி நன்றி. ஒன்று அவங்கெல்லாம் சொன்ன கருத்துக்களை கேட்டு நீங்கள் கண்டிப்பாக விழிப்புணர்வு அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இந்த விழிப்புணர்வு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, விழித்து உணர்வுடைகள், அதாவது தூங்கிட்டு இருக்க எந்த விஷயமே தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய உங்களை வந்து தூண்டி அதை தட்டி விட்டு இது தப்பு இது சரி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன சைஸுக்கு நம்ம வேணுமோ அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை கொண்டு வந்துடலாம்.
நீங்க வந்து அந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல சின்ன வயசு இருக்கிறதுனால எது தப்பு எது சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வயசுலேயே சொல்லும்போது இதுக்கு வந்து நீங்க மிச்சமாகும் போது நீங்க அதுல இருந்தெல்லாம் தவிர்த்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த எஸ்ஐ சார் முரளிதரன் சார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலகிருஷ்ணன் சார், ஜெபராஜ் சார், கலையரசி மேடம் இவர்களுக்கும் அதுபோல இந்த நிகழ்ச்சியை சொன்னவுடனே நமக்கு வந்து ஒழுங்குபடுத்தி கொடுத்த அந்த ஸ்டாஃப் மேடம் 2 பேருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுமையாக இருந்து அனைவரும் சொன்ன கருத்துக்களை கேட்டு பயன் அடையப் போகிற உங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு